ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கடா இருக்குன்னா நான் திருவண்ணாமலை இருக்குங்க. கஸ்டமர் கோயிலுக்கு கூப்பிட்டாரு, ஆனால் நான் போகல. ஓகேங்களா, ரொம்ப கால் முதுகு கை பேக் பெயின் எல்லாமே நடக்கவே முடியல. கால் அந்தளவுக்கு வலிக்குது, வேறு லெவலுங்க. அப்பா சாமி, என்னால் ஏஞ்சிக்கவே முடியல. எப்படியோ திருவண்ணாமலை டியூட்டி வந்துக்கிறேன்னா அது பெரிய விஷயம். உண்மையிலேயே நினச்சி கூட பார்க்க முடியல. இது ஒரு எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு பருவதமலைக்கு போகிறீங்கன்னா அங்கே போர்டு வச்சுருக்காங்க. காலையில் 5 மணிலேருந்து மதியம் 1 மணி வரலாம் தான் அலோடு. ஓகேங்களா, காலையில் 5 மணிலேருந்து மதியம் 1 மணி வரலாம். அதாவது லோக்கல் பீப்புள் அதாவது இப்போ திருவண்ணாமலை, போலூர், செங்கம், அப்புறம் நியர்பையில் இருக்கிறவங்க மட்டும், அந்த பருவதமலை சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க மட்டும் 100 பேர் தான் ஒரு நாளைக்கு அலோடு. ஓகேங்களா, ஒரு நாளைக்கு 100 பேர் தான் அலோடு சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க. அதாவது அதர் பீப்புள், அதாவது இப்போ வேலூர், பெங்களூர், அப்புறம் கேரளாலேருந்து வராங்க, அப்புறம் கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, சென்னை. ஓகேங்களா, ரொம்ப லாங்லேருந்து வரவங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 700 பீப்புள், அதாவது ஒரு நாளைக்கு 700 பீப்புள் அலோடு. அது ஒரு 100, இது ஒரு 700, 800 பீப்புள் அலோடு. இது எப்போனா, இப்போ ரீசெண்டாக கார்த்திகை தீபத்துலேருந்து மாற்றிட்டாங்க டைமு. நியர்பையில் எங்கேயுமே பார்த்திங்கன்னா, அதாவது போகும்போது உங்களுக்கு வழியில் எங்கேயுமே பாத்ரூம் கிடையாது. மேலே போகும்போது கீழே தான் பாத்ரூமு. கீழே விட்டிங்கன்னா பாத்ரூமே கிடையாது. நீங்கள் காட்டுக்குள்ளே அர்ஜென்ட்டுனா போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சூச்சு இல்லைன்னா பாத்ரூம் போகிற மாதிரி இருந்தால் அர்ஜென்ட் வழியில் நடப்பாதையிலே சைடில் காடாக இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, யாரும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எந்த அனிமல்ஸும் இல்லை, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எது வேணாலும் சாப்பிட எடுத்துகிட்டு போகலாம், தப்பு இல்லை. ஆனால் போன பொருளை எடுத்துகிட்டு ரிட்டன் கணக்கு காமிங்க. கீழே ஸ்டிக்கர் ஒட்டி காமிப்போம், ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புவோம். அந்த வாட்டர் பாட்டில் நான் தூக்கியே போடல. இதை பாருங்கள், இந்த மாதிரி அன்றைக்கி டேட்டு போட்டு 17, நேற்று நான் 17ஆம் தேதி போனேன், இன்றைக்கி 18ங்களா, இந்த டேட்டை போட்டு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. இந்த ஸ்டிக்கரை நீங்கள் ரிட்டன் அப்படியே பாட்டிலை எடுத்துகிட்டு வந்துடணும். நீங்கள் எத்தனை பொருள் அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணி காமிச்சிட்டு ரிட்டனு அதே மாதிரி கீழே ரிட்டனு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் காசு கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் போகும்போது காசு கட்டிட்டு தான் போகணும். இப்போ இந்த ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு 10 ரூபா. ஓகேங்களா, இந்த வாட்டர் பாட்டிலு நான் 4 பிஸ்கெட் எடுத்துகிட்டு போனேன், அதுக்கு 40 ரூபா. இந்த ஒரு வாட்டர் பாட்டிலு, அப்புறம் வேறு என்ன எடுத்துகிட்டு போனேன், மொத்தமாக 50 ரூபா தான் கணக்கு வருது. ஆனால் 70 ரூபா வாங்கினார் என்கிட்ட. 4 பிஸ்கெட்டு, ஒரு வாட்டர் பாட்டிலு, வேறு எதுவும் எடுத்துகிட்டு போகலைங்களே நான், எனக்கே டவுட் ஆகுதுங்க. 4 ஆயா சில்லறை கேட்பாங்க போல. சில்லறை இல்லை ஆயா, சில்லறை இல்லை, எல்லாம் ஜிபே தான். யார் காசு வச்சுக்கிறாங்க, சில்லறை இல்லை. சில்லறை இருந்தால் தரேன் நான், சில்லறை கிடையாது என்கிட்ட, சில்லறை இல்லைம்மா உண்மையா. எல்லாம் ஜிபே தான் வச்சுருக்கணும். சில்லறை இல்லைன்னா நம்ப மாட்டுறாங்க, கடையில் மாற்றி கொடு அப்படின்றாங்க. இல்லைன்னா புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. நான் காசு இருந்தால் குத்துற போகிறேன், என்கிட்ட காசு இல்லை, ஜிபேயில் தான் இருக்குது. ஜிபேயில் போய் எதனா பொருள் வாங்கினா தான் காசு கொடுப்பாங்க. அது கூட காசு தர மாட்டாங்க, நீ எதனா பொருள் வாங்கிக்கோன்னு வாங்க. இங்கே நியர்பையில், கோயில் நியர்பையில் எங்கே கடை இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நான் கரெக்டாக 4வது கேட்டில் இருக்கிறேங்க. 4வது கேட்டுக்கு சைடில் 3வது கேட்டில் இருக்கிறேன். இது பாருங்கள், இந்த பக்கம் 3வது கேட்டு, இதான் கோபுரம், இந்த பக்கம் மலை தருது பாருங்கள். அதாவது இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புவாங்க. 4 பிஸ்கெட்டு ஒரு இது. ஓகேங்களா, அப்போ 50 ரூபா தான் கணக்கு வருது. அது என்ன கணக்குன்னு தெரில, என்கிட்ட 70 ரூபா வாங்கினார். நான் 4 பிஸ்கெட்டு, ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போனேன். இதை அதே மாதிரி ரிட்டன் சப்மிட் பண்ணிட்டேன் நான். ஓகேங்களா, ரிட்டன் நான் சப்மிட் பண்ணனால என்கிட்ட 60 ரூபா தான் கொடுத்தாங்க. ஆனால் போகும்போது 70 ரூபா கொடுப்பேன்னு சொன்னாங்க. போகும்போது 70 ரூபா வாங்கி 70 ரூபா திரும்பி ரிட்டன் வரும்போது நீங்கள் 5 பொருள் சப்மிட் பண்ணால் 70 ரூபா கொடுப்போம் அப்படின்னாங்க. ஆனால் என்கிட்ட கொடுத்தது 60 ரூபா தான் கொடுத்தாங்க. என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சிங்க, இல்லைனா அதெல்லாம் வீடியோ எடுத்திருப்பேன். என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டனால என்னால் இது பண்ண முடியல. என் ஃபோன் வரும்போது ரிட்டனே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சி. இது ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு எவ்வளோ இது பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் இந்த ஸ்டிக்கர் இல்லாமல் நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போக முடியாது. என் ஸ்டிக்கர் கம்பல்சரி ஒட்டி தான் அனுப்புவாங்க. அதே மாதிரி நீங்கள் இதை ரிட்டன் அங்கேயே தூக்கி போட்டுட்டுலாம் வராதிங்க. தயவு சேர்ந்து குப்பையை ஹீல்ஸில் தவிர்த்துருங்க. இது நீங்கள் எங்கே போனாலும் சரி, ஊட்டி, மூணாறு, கொடைக்கானல் எங்கே போனாலும் சரி, நம்ம ஹீல்ஸில் எங்கே போனாலும் இந்த குப்பைங்களை கீழே எடுத்துகிட்டு போட்டுருங்க. ஏன்னா நம்ம ஊரை நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். ஓகேங்களா,
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 18 வயசு ஓகேங்களா, 18 வயசுக்கு மேலே தான் மலை மேலே அலோட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு 18 வயசு ஆகிடுச்சுன்றதுக்கு ஆதார் கார்டு கம்பல்சரி ஓகேங்களா. நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க, உங்களுக்கு ஒரு 30 வயசு ஆகுது, 25 வயசு ஆகுது, இல்லை 20 வயசு ஆகுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 18 வயசுக்கு தான் ஆதார் கார்டு தேவை, எதனா ஐடி ப்ரூஃப் தேவை. நீங்கள் 18 வயசு கீழே இருந்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது சின்ன குழந்தைங்க 10 வயசு அவங்களாம் அலோவ் பண்ணுறதில்ல. அவங்களாம் மலை ஏற மாட்டாங்க. அதனால் வேஸ்ட்டாக கூப்பிட்டு போகாதீங்க குழந்தைங்களெல்லாம், அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஏஜ் பீப்புள்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏஜ் பெரியவங்க வயசில் பெரியவங்கலாம் அலோடு. அதே மாதிரி வேறு ஏதோ சொல்ல வந்தேங்க, மறந்துட்டேங்க. அதாவது நீங்கள் சரக்கடி தண்ணி வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம், பிஸ்கெட் எடுத்துகிட்டு போகலாம், ஸ்நாக்ஸ் எது வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் சப்மிட் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி ரிட்டன் வந்து சப்மிட் பண்ணணும். நீங்கள் சாப்பிட்லாம் ஓகேங்களா, சாப்பிட்லாம். அந்த குப்பையை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்ட வாங்குற காசு ரிட்டன் பண்ணுவாங்க ஓகேங்களா. இப்போ அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறீங்க, தண்ணி குடிச்சிட்டு அங்கே தூக்கி போட்டுடுறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி பண்ணாதீங்க. அங்கே குடிச்சிட்டு திரும்பி வரும்போது அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கீழே காமிச்சிங்கன்னா ரிட்டர்ன் காசு கொடுத்துருவாங்க. இந்த வாட்டர் பாட்டில் 70 ரூபா வாங்குவாங்க சார்ஜஸ் ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தண்ணி குடிச்சு தூக்கி போட்டுருவீங்க. அந்த மாதிரி போடக்கூடாதுன்றது தான் அந்த 70 ரூபா வாங்குறாங்க. திரும்பி எடுத்துகிட்டு வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த 70 ரூபா ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்கிட்ட வாங்கினது 70 ரூபா, கொடுத்தது 60 ரூபா தான் ஓகேங்களா. கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. ஒன்றும் பயம் இல்லைங்க. போகிற வழி ஃபுல்லாகவே எந்த அனிமல்ஸும் வரல, நான் பார்த்து வரலாம். நல்லா சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்தேன். போகிற வழியெல்லாம் ஒரு சில இடம் லைட் இருக்குது, ஒரு சில இடம் லைட் இல்லை. எந்த இடத்துலையுமே கேமரா வசதியெலாம் கிடையாது. சேஃபாக போயிட்டு சேஃபாக வரலாம். யார் வேணால் என் கூட போகும்போது நிறைய பேர் வந்தாங்க, வரும்போது நான் தனியாக தான் வந்தேன். என்னால் வீடியோ எடுக்க முடியல, என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகலாம், ஃபுல்லாகவே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் ஓகேங்களா. பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கூட போகும்போது யாருன்னா உங்கள் கூட வந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பயம் இல்லாமல் பேசிக்கிட்டே போகலாம். தமிழ் தெரிஞ்சவங்களும் சரி, இல்லை யாருன்னா கூட வந்தாங்கன்னா அவங்க கூட ஜாலியாக பேசிகிட்டே போங்க. ஜாலியாக பேசிகிட்டே ஏறிடலாம், பேசிகிட்டே வந்துடலாம். நீங்கள் தனியாக போகும்போது தான் கொஞ்சம் பேனிக் ஆவீங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க, சேஃபாக போகலாம். 18 வயசு கீழே இருக்கவங்க அலோடு கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. 18 வயசு கீழே இருக்கவங்க நல்லா அலோடு இல்லை. அதே மாதிரி நீங்கள் என்ன திங்ஸ் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அதாவது திங்ஸ்னால் சாப்பிட்ற பொருள், சாக்லேட்டு, பூமரு ஓகேங்களா. பூமர் தவிர்த்துருங்க. சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸு, மிக்சரு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டீங்கன்னா ஏற முடியாது ஓகேங்களா. மூச்சு ஹெவியாக வாங்கும். கொஞ்சம் குண்டாக இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஒல்லியாக இருந்தீங்கன்னா 2 மணி நேரம் ஏறிடலாம், 2 மணி நேரத்தில் ஏறிடலாம். ஆனால் நான் உக்காஞ்சி ஏறினால என்னால் 4 மணி நேரம் டு 5 மணி நேரம் ஆச்சு. நான் காலையில் ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். மேலே போகிறதுக்கு எனக்கு 11 மணி ஆச்சு ஓகேங்களா. போகிறதுக்கு ஒரு 5 மணி நேரம், வரத்துக்கு ஒரு 5 மணி நேரம், 10 மணி நேரம் கணக்கு வச்சுங்க. 11 மணிக்கு அங்கேருந்து இறங்கினேன். 12 மணின்னு வச்சுங்களேன். அங்கேருந்து சாமி பார்த்துட்டு இறங்கும்போது 12 மணி. ஈவினிங் வந்து 4:30 மணிக்கு தான் நான் கீழே வந்தேன். அப்போ எவ்வளோ நேரம் டைம் எடுத்துருக்கு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு செப்பல் போட்டு போங்க. செப்பல், ஷூ எல்லாம் போட்டு போங்க. அங்கே சாமி பார்க்குற இடத்துல மட்டும் கைட்டி வச்சுட்டு சாமியை பாருங்கள். கம்பல்சரி வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா. இடையில் வந்து ஒரு விநாயகர் கோயிலில் இருக்கும். அந்த விநாயகர் கோயிலாண்ட வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபுல் பண்ணிங்க. ஏன்னா மேலே தண்ணி கிடையாது. போகிற வழியில் ஃபுல்லாக எல்லாரும் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வராங்க, ஆனால் தண்ணி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. சில பேர் வாட்டர் பாட்டில் எடுக்காமல் வராங்க, தண்ணி கேட்குறாங்க. வழியில் ஃபுல்லாக நம்மளால் இப்போ தண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா மூச்சு வாங்கினா கம்பல்சரி நம்ம தண்ணி குடிப்போம் ஓகேங்களா. தண்ணி குடிக்கணும், ஆனால் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். மூச்சு ஹெவியாக வாங்கும். வழி ஃபுல்லாக ஓகேங்களா. எங்கேயுமே தண்ணி வசதி கிடையாது. ஒரு இடம் தான் அந்த விநாயகர் கோயில் விட்டா. மேலே தண்ணி கொடுக்குறாங்க, இல்லை அது சாப்பிட்றவங்களுக்கு தான் தண்ணி கொடுக்குறாங்க. மேலே பிரசாதம், சாம்பார் சாதம் கொடுப்பாங்க. அது சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் தண்ணி கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. ட்ரோன் கேமராலாம் அலோடு கிடையாது, ஷூட்டிங் கேமராலாம் அலோடு கிடையாது. ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா. ஹெட்செட்டு, சார்ஜர் நீங்கள் எது வேணால் எடுத்துகிட்டு போகலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் கேமராலே இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 5G வருது, ஒரு பாயிண்ட் வருது, 4G ஒரு பாயிண்ட் வருது. ஆனால் டவர் சரியாக கிடைக்கல, பேச முடியாது. ஃபோன் பேசலாம்லாம் நினச்சிங்கன்னா பேச முடியாது. ஸ்ட்ரைட்டாக கோயில் போய்ட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க. வேறு எந்த தப்பும் பண்ணாதீங்க. அங்கே போய் சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது. ஏன்னா நிறைய பேர் நம்ம ஆளுங்க வந்து இடுப்பில் சொரின்னு போயிடுவாங்க. சிகரெட்டு, தீப்பெட்டி, அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, சரக்கு எல்லாமே வந்து ஜெட்டிக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகலான்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, தப்பு. ஒரு கோயில், அது சிவன் கோயில், ரொம்ப புனிதமான கோயில், புனிதமான இடம். நம்ம எப்படி போகிறோமோ அப்படியே வந்துட்டால் அது சேஃபு. நான் பார்த்தேன் ஒரு சில இடத்துல தீப்பெட்டி பாக்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து ட்ரிங்க்ஸு பாட்டில்லாம் பார்த்தேன். அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை.
அந்த டைமில் என்கிட்ட சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. சிகரெட் டப்பா கூட பார்த்தேன், அது வீடியோவில் இருக்கும். அப்புறம் ஒரு இடத்துல கூல் லிப் பேக்கெட்டு பார்த்தேன், ஆன்ஸ் பேக்கெட்டு பார்த்தேன். இதெல்லாம் வந்து நம்ம ஆளுங்க எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு தூக்கி அங்கேயே போட்டுடுறாங்க. இதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. நம்ம ஊரை நம்மளே வந்து க்ளீனாக வச்சுக்காத குப்பை தொட்டி மாதிரி ஆகிட்டு வந்துடும். நிறைய இடத்துல ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தேன், செப்பல் பார்த்தேன், ஷூ பார்த்தேன். நிறைய இடத்துல வச்சுட்டு அப்படியே மறந்து வந்துடுறாங்க. ஓகேங்களா, நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பொருளை நீங்களே எடுத்துகிட்டு வாங்க. நான் போன ஷூ எடுத்துகிட்டு வந்துட்டேன் பத்திரமா. நானே எங்கடா மிஸ் பண்ணுறேன் அந்த ஷூ இடத்த அப்படின்னு போன இடத்துலேருந்து ஷூ போட்டுன்னு வந்தேன். என்னால் இன்னும் அந்த காலை தூக்க முடியல. கால் வந்து பயங்கரமாக வலிக்குது, நடக்க முடியல. எனக்கு ஃபஸ்ட் டைம் போகிறனால இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நான் நினச்சி கூட பார்க்கல. இதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேங்க மெமரியாக. ஓகேங்களா, அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்டோரேஜ் இல்லை. மெயினாக ஸ்டோரேஜே பத்தலை, ஐஃபோனில் ஸ்டோரேஜ் பத்தலை. இன்னும் நிறைய சொல்லணும்னு நினச்சேங்க, ஆனால் மறந்துட்டேங்க. நீங்கள் இ பாஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா, இ பாஸ், ஆதார் கார்டு பெரியவங்களுக்கு தேவையில்லை. இ பாஸும் தேவையில்லை, இ பாஸ் கம்பல்சரி தேவையில்லை. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு காலையில் 5 மணிக்கு ஏறினீங்கன்னா ஒரு 9-10 மணிக்கெலாம் மேலே போயிடலாம். சாமி பார்த்துட்டு 1 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரத்தில் ரிட்டன் இறங்கிடுங்க. அதுவே உங்களுக்கு அந்த 11 மணிக்கு அங்கேருந்து சாமி பார்த்துட்டு நீங்கள் கிளம்பிட்டிங்கன்னா 2, 2:30, 3 மணிக்குள்ளலாம் நீங்கள் கீழே வந்துடலாம். ஆனால் நீங்கள் மதியம் 1 மணிக்கு, அதான் 12:55க்கெலாம் கேட் மூடிடுவாங்க. ஓகேங்களா, நேற்று ஒருத்தர் வந்தார், மணி என்ன இருக்கும், ஒரு 3 மணி இருக்கும், வந்து அதான் 4:30 மணி. ஓகேங்களா, 4:30 மணிக்கு ஒருத்தர் வந்து சார்கிட்ட கெஞ்சின்னு இருந்தார், சார் கொஞ்சம் விட்ருங்க சார், நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த மாதிரி விட மாட்டாங்க. ஆனால் போன டைம்லாம் கார்த்திகை தீபத்துக்கு முன்னெல்லாம் 3 மணிக்கு நைட்லாம் ஏறத்துக்கு விட்ருக்காங்க. அதான் சிவனுக்கு உகந்த நாள், அதாவது சிவனுக்கு வந்து பிறந்த நாள் ஃபெஸ்டிவல் சீசன்லலாம் வந்து நைட்லலாம் ஏற விட்ருக்காங்க. ஓகேங்களா, அது கூட தெரிஞ்சவங்க தான் ஏறி இருக்காங்க, தெரியாதவங்களாம் ஏற முடியாது கம்பல்சரி. அப்போல்லாம் டைமில் நைட்டில் விட்ருக்காங்க. ஆனால் இப்போ விட மாட்டாங்க, ஏன்னா நிறைய இன்சிடெண்ட்லாம் நடக்குது. ஓகேங்களா, ஏற முடிஞ்சவங்க தான் ஏறுவாங்க, ஏறவும் தெரியாதவங்க ஏற முடியாது. அதுவே சில பேர்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் நிறைய பேர் பார்த்தேன் நான். ரொம்ப பெங்களூர்லேருந்து வராங்க, நிறைய ஊர்லேருந்து, ஹிந்தி ஊர்லேருந்துலாம் வந்திருக்காங்க. ஏன்னா நீங்கள் 1 மணிக்கு அந்த 12:55லாம் கேட் மூடிடுவாங்க. அந்த 12:55க்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் மேலே போயிடலாம். 12:55க்கு 1 நிமிஷம், அதாவது 12:59க்கு 1 நிமிஷம் லேட்டாக வந்தீங்கன்னா, 1 மணிக்கு வந்தீங்கன்னா அலோடு கிடையாது. 1 மணியோட கேட் க்ளோஸு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த 1 மணிக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கூட 1, 2, 3, 4 மணி நேரம் நீங்கள் 4 மணிக்கு சாமி பார்க்கறதுக்கு போயிடுவீங்க. அந்த 4 மணிக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சாமி பார்த்துட்டு நீங்கள் 5 மணிக்கு இறங்குனீங்கன்னா இருட்டிடும். 5, 6, 7, 8, 9 மணிக்கு கீழே வருவீங்க. 9 மணிக்கு கீழே வரும்போது நீங்கள் ரொம்ப டயர்டாகிடுவீங்க ஆல்ரெடி. ஓகேங்களா, அங்கேயே எங்கன்னா உட்காரலான்னு நினைப்பீங்க. ஏன்னா மேலே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அவங்களுக்கு டியூட்டி போட்டிருக்காங்க. ஓகேங்களா, கீழே வந்து அவங்க 2 பேர் மேலே போவாங்க, திரும்பி அதே மாதிரி கீழே வருவாங்க. மாறி ஷிஃப்ட்டு மாறினே இருக்கும். மேலே போவாங்க 2 பேர், திரும்பி கீழே வருவாங்க. ஓகேங்களா, ஏன்னா இது சேஃப்டிக்கோசம் அவங்க போட்டிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து திருவண்ணாமலைலேருந்து வந்தீங்கன்னா மெயின் ஜங்ஷனே போலூர் தான். ஓகேங்களா, போலூர் ஜங்ஷன்லேருந்து செங்கம் போகிற ரோட்டில் இருக்குது. கரெக்டாக பருவதமலைன்னு கேட்டாலும் யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க. நீங்கள் 2 வீலரில் வரீங்க அப்படின்னா கூட ஒன்று சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் திருவண்ணாமலை வந்து வரணும். அப்படி இல்லைன்னா வேலூர்லேருந்து போலூர்லேருந்து செங்கம் போகிற பஸ்ஸு. ஓகேங்களா, நீங்கள் பஸ்ஸில் வரீங்கன்னா செங்கம் போகிற பஸ்ஸில் வந்து இறங்கிக்கணும். ஸ்டாப்பிங்கில் பருவதமலை ஸ்டாப்பிங் போர்டே இல்லைப்பா, போர்டு வைங்கப்பா. பருவதமலைன்னு ஒரு போர்டு வச்சாதாங்க அந்த இடத்துல அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்குது. அந்த கோயிலேருந்து கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்ரு 3 கிலோமீட்டர்